வாழ்க்கையில் யார் உருப்படவே மாட்டார்கள். நாம் அடிக்கடி இந்த டயலாக்கை யாரையாவது பார்த்து சொல்லியிருப்போம். உருப்பட மாட்டேயா, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட அப்படின்ற இந்த டயலாக்கை நம்ம சிலரை பார்த்து சொல்லியிருப்போம். அப்படி இந்த டயலாக் ஆப்டாக ரொம்ப ரொம்ப மிகவும் சரியாக பொருந்தக்கூடிய சில நபர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். இன்று இரவு நம்ம தூங்க போகிறோம்னா அடுத்த நாளை காலையில் எழுந்ததிலிருந்து அன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு வரைக்குமான அந்த நாளை திட்டமிட்டு ஒரு அட்டவணையை தயார் செய்து வைக்க இயலாத நபர்கள். காலையில் தூங்கி படுக்கையிலேருந்து எந்திரிக்காமல் படுக்கையிலே உட்காந்துட்டு மொபைலை நோண்டிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு ரொம்ப சோம்பலாக படுக்கையை விட்டு எந்திரிக்காமல் மொபைலும் கையுமா அமர்ந்து இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பின். காலையில் எழுந்தமா, வாக்கிங், ஜாக்கிங், எக்ஸசைஸ் பண்ணோமா, நம்ம உடல்லேருந்து வேர்வையை வெளியேற்றணுமா அப்படின்னு இல்லாமல் நானா எக்ஸசைஸா, வாக்கிங்கா, ஜாக்கிங்கா, அப்பப்பப்பா என்னால் முடியாதுப்பா, என் உடம்புலேருந்து வேர்வையை நான் வெளியில் அனுப்புறதா, என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். பசி இருக்கோ இல்லையோ, பசிக்காட்டி கூட எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குன்ற ஒரே காரணத்துக்காக கண்ட உணவுகளை ருசிக்காக சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பேன். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை படிக்க வேணாங்க, அட்லீஸ்ட் ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு நாளைக்கு 10 பக்கமாவது படிக்கிற முயற்சியை செய்யலாம். அப்படி அந்த ஒரு 10 பக்கம் படிக்கிறதுக்கான முயற்சியை கூட செய்ய இயலாத நபர்களாக இருப்பேன். அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ மொபைல், நோ ஃபேமிலி மெம்பர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் ரொம்ப அமைதியாக தனிமையில் உட்காரணுன்னு யோசிக்கக்கூட முடியாத நபர்களாக இருப்பேன். நைட் ஆயிடுச்சு, லேட் நைட்டாகவே ஆயிடுச்சு, நாம் இப்போ தூங்க போகணும். ஆனால் தூங்க போகாமல் நாம் உட்காந்துட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ரிமோட்டை வச்சுட்டு சேனல் மேலே சேனல் ப்ரோக்ராமே இல்லாட்டினும் மாற்றிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பின் அவர்களும் தான். அப்புறம் இப்படிப்பட்ட நான் சொன்ன இந்த 7 குவாலிட்டி உள்ள நபர்கள், இந்த 7